ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படமாக வெளியான ஐ எம் காட் படம் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ப்ரூட்டலான ஒரு மர்டரை காட்டுறாங்க. கட் பண்ணா ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காரு. காலேஜ்ல டாப்பரா இருந்தாலுமே அடிதடி வெட்டு குத்து லவ் அப்படின்ற மாதிரி ஹீரோ அலைஞ்சிட்டு இருக்காரு. சீரியல் கில்லிங் பேக் டிராப்ல ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. காட்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற ஒரு மாஸ்டர் கில்லர் பாத்தீங்கன்னா ஆண்கள் மேல பொய்யான ஹராஸ்மெண்ட் கொடுக்குற பெண்களை தேர்ந்தெடுத்து கொண்டுட்டு வரான். அவங்களை கொண்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய சிக்னேச்சர் ஃப்ரேஸான ஐ எம் காட் அப்படின்றத விட்டு போறான். யார் இந்த கில்லர், எதுக்காக இந்த கொலைகள் அரங்கேறுது அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அப்படின்னே சொல்லலாம். ரொமான்ஸ் அண்ட் த்ரில்லர் அப்படின்றது ஒட்டாத ஒரு ஜானர். அதை ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. உபேந்திராவுடைய கர்க்கியான ஒரு மூவி ஸ்டைல இந்த படத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. டைரக்டர் பாத்தீங்கன்னா உபேந்திரா ஃபேன் அப்படின்றது நிறைய காட்சிகள் தெரியுது. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். படத்துல நினைச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கங்க சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. லவ் பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படம் முழுக்கவே நிறைய லாஜிக்கல் லூப்போல்ஸ் இருக்கதா செய்து கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடக்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஐ எம் காட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.